ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்சிஎம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஷின் பார்க்கலாம். த எல்சிஎம் ஆஃப் 2/3, 3/5, 4/7, 9/13 இதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். இதான் வந்து ஃபார்முலா. எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ எல்சிஎம் மேலே இருக்கிற அந்த நம்பர்ஸ்க்கு ஃபுல்லாகவே எல்சிஎம் எடுத்துடணும். ஓகேவா? அந்த நியூமரேட்டரில் இருக்கிறது ஃபுல்லாக, டினாமினேட்டர் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக ஹெச்சிஎஃப் வந்து எடுத்துடணும். இதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ வந்து எல்சிஎம் பண்ணலாம் 2, 3, 4, 9க்கு. ஓகேவா? எல்சிஎம் வந்து பண்ணலாம். 1 2s are 2, 3 2 2s are 4, 9 அப்படியே வரும். அடுத்து 3 டேபிளில் பண்ணலாம். 1 3 is 3, 2 3 3s are 9 வரும். அடுத்து வந்து 2 3 தான் இருக்குது. இதை நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதான் நான் பண்ணுறேன். 1 2 is 2, 3 அப்படியே வந்துடும். அடுத்தது வந்து 1 3 is 3க்கு பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 6 into 6 வந்து 36. அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 36. நீங்கள் போய் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா 36 அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சரை நம்ம அந்த எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப்னு இருந்துச்சுல, அதில் வந்து போடணும். இப்போ மேலே வந்து எல்சிஎம்க்கு நம்ம 36 தானே போடுவோம். அப்போ 36 போட்டாலே நம்ம ஆப்ஷனில் போய் பார்த்தா 36 அது மட்டும் தான் இருக்குமே. ஓகேவா? அப்போ அதுதான் வந்து ஆன்சர். இல்லை நீங்கள் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும்னா கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து 3 5 7 13 இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து 1 தான் வரும். எப்படி பார்த்தாலுமே 1 தான் வரும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். இப்போ வந்து அந்த ஆப்ஷனில் வந்து 36 மட்டும்தானே இருக்குது. கீழே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா டிவைடட் பை 1 இருக்கிறதா வந்து அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும். இதை மாதிரி ஹெச்சிஎஃப் கூட கேட்பாங்க. அதுக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம அதை வந்து வேறு சம்மில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.